ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூடில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போர்ட் மாஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான். இதுலேருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த போர்ட் மாஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே, இந்த போர்ட் மாஸோட ரூல் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். இந்த போர்ட் மாஸுங்கிற அந்த 6 எழுத்துக்கு ஒன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த அர்த்தம் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக போர்ட் மாஸ் கொஷினை அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வார்த்தையான பீன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஸோ அந்த பீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ப்ராக்கெட் அப்படின்னு அர்த்தம். ப்ராக்கெட்னால் அது என்ன டைப்பான ப்ராக்கெட்டாக வேணாலும் இருக்கலாம். சர்க்கிளில் இருக்கக்கூடிய டைப்ஸாக இருக்கலாம், அல்லது பாக்ஸ் ஷேப் ப்ராக்கெட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி செமிகோலன் வர மாதிரி இந்த டைப் எந்த மாதிரியான ப்ராக்கெட்டாக இருந்தாலுமே சரி, அந்த கொஷினில் எங்கே ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ராக்கெட்டில் உங்களுடைய கவனத்தை முதல்ல வைக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய ஓனா என்ன அர்த்தம்னா ஆஃப்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆஃப்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் மல்டிப்ளே, அதுதான் பெருக்கல் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். சில இடத்துல சில நம்பருக்கு பவர்ஸில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ 2/2 அப்படின்னு இருக்குன்னா அதை நீங்கள் 4ஆக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லை 5/2னா 25ன்னு சொல்லிட்டு பவர்ஸில் இருக்கலாம். அல்லது 2 நம்பருக்கு மேலே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா அந்த 2 நம்பருக்கு மேலே கோடு இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பெருக்கல் நம்ம பண்ணணும். இதுதான் ஆஃபுக்கான அர்த்தம். அடுத்து இருக்கக்கூடிய 4 வார்த்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான 4 பில்லரான கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ணணும்னா டீனா டிவிஷன், அதாவது வகுத்தலுக்கு தான் நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதன் பிறகு தான் மல்டிப்ளிகேஷன், எம்னா மல்டிப்ளிகேஷனான பெருக்கலுக்கு நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏ ஃபார் அடிஷன் நம்ம பண்ணணும். அடிஷன்னா கூட்டலுக்கு நம்ம இது பண்ணணும். கடைசியாக தான் இருக்கிறதுலையே இந்த போர்ட் மாஸில் லாஸ்டானது தான் சப்ராக்ஷன், கழித்தல். அது கடைசி, சரிங்களா? ஸோ இந்த ப்ரியாரிட்டியை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போர்ட் மார்க்ஸில் கேட்கக்கூடிய ரூலில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினையுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போய் சம்ஸை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மை பாருங்கள். இப்படி ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் 9+ கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது. அது உள்ளே பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே 6+7 ஆஃப்னு கொடுத்து ஒரு 3 கொடுத்து மைனஸ் கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, சரிங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு, அதில் 9+2 -6 / 2 2 ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ஆகுது. இப்போ 2 ப்ராக்கெட் இருக்கே, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு தானே ஃபோக்கஸ் பண்ண சொன்னீங்க. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்கணும். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 9+2 -6 / 2ன்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 சிம்பிள்ஸ் தான் இருக்குது. ஒன்று ப்ளஸ் இருக்குது, இன்னொன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று டிவிஷன் இருக்குது. ஸோ இதில் போர்ட் மாஸ் விதிப்படி எது முதல்ல வரும்னா டிவிஷன் தான், சரிங்களா? அப்போ 6ஐயும் 2ஐயும் வகுத்திங்கன்னா 3 வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், மற்ற எல்லா நம்பரையும் நம்ம அப்படியே தான் எழுதியிருக்கிறோம். இப்போ வெறும் ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸில் நம்ம ப்ளஸ்ஸுக்கு தான் முக்கியம் கொடுக்கணும். அப்போ 9ஐயும் 2ஐயும் கூட்டினா 11. அதன் பிறகு மைனஸ் பண்ணால் 8ன்னு. ஸோ ஒரு ப்ராக்கெட்டை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். இப்போ இந்த ப்ராக்கெட் முடிக்கிறதுக்குள்ளே அதில் என்னென்ன இருக்குது உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, ஆஃப் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ஆஃப்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மல்டிப்ளே தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளே பண்ணிங்கன்னா 21 அது கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 6 + 21 - 8ன்னு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸை கூட்டிக்கிட்டால் 27 ஆயிரும். மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் கழிச்சிங்கன்னா அது 19 ஆயிரும், சரிங்களா? இப்போ அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த 19ஐயும் இந்த 9ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 28 கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் சம்மை நீங்கள் இது பண்ணணும். இப்போ அடுத்த சம்மை பாருங்கள். 24 + 2 × 8 / 2 - 1ன்னு இருக்குது. ஸோ இது வெறும் சும்மா பேசிக்கான ஒரு சம்மாக தான் இருக்குது. இதில் டிவிஷனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 8ஐயும் 2ஐயும் வகுத்தா 4ஆக மாறிடும், சரிங்களா? இதன் பிறகு பாருங்கள், கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, கழித்தல் இருக்குது. இதில் பெருக்கலுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 4 × 2 திருப்பி 8ஆக மாறிடும். வெறும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ப்ளஸில் 24ஐயும் 8ஐயும் கூட்டிங்கன்னா 32 ஆகும், -1. ஸோ அதை மைனஸ் பண்ணால் 31 ஆயிரும். அடுத்து இந்த சம்மை பாருங்கள். 45 / ப்ராக்கெட் 7 + 8ன்னு இருக்குது. ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. -2 = என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்ட் மாஸ்லேயே தெரியும், ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 7ஐயும் 8ஐயும் நம்ம கூட்டினா 15 ஆயிரும். ஸோ ப்ராக்கெட்டுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெறும் டிவிஷனும்
மைனஸ் தான் இருக்குது. ஸோ டிவிஷனுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் 45 15 வகுத்தா ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாடில் வரும், அல்லது டேரெக்டாக நீங்கள் 15ஆம் வாய்ப்பாடில் அடித்தாலுமே 3 டைம்ஸ் வரும். அப்போ 3 - 2 1 தான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், இப்போ நான் நடத்துகிற இந்த போர்ட் மாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஜஸ்ட் இந்த சம்மை பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் ஒரு லைக்கு, நம்ம சேனல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான கொஷின். 20 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, 8 × 2 ப்ளஸ் அது ப்ராக்கெட்டுக்குள்ளே அகைன் ஒரு ப்ராக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 மேலே ஒரு கோடு பவர் இது பண்ணியிருக்கோம், ஆஃப் கோடு இருக்குது. -10/5 ரெண்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஆன்சர் 52. இதை நீங்கள் ஸ்டெப் வைஸாக போடுங்க. ஸ்டெப் வைஸாக போட்டுட்டு உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வருதுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது மேக்ஸ் டாப்பிக்கில் ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ உங்களுக்கு வந்து எதுவும் நான் வந்து இந்த டாபிக் நடத்துங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான இதை வந்து நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.